ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏடன்ஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஓட்ஸ் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்னால் தமிழில் சிற்றுண்டி, ஆனால் நம்ம சாப்பிட்றது பூரி, பொங்கல், இட்லி, வடை, அது கூட சட்னி, சாம்பார், ஒரு வண்டி. எப்போவுமே ஒல்லியாக இருந்த நாம் இப்போ பெல்லியை மறைக்க சில்லியாக ஏதேதோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு ஹெல்த்தை விட டேஸ்ட்டு தான் முக்கியம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சொல்ல போகிறேன். இது சில்லியாக இருந்தாலும் உங்கள் பெல்லியை கம்மியாக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ண போகிறது ஓட்ஸ், ஸ்லைஸ்டு பனானாஸ், சப்ஜா சீட்ஸ், சாக்கோ சிப்ஸ், ஹனி, ட்ரை கிரேப்ஸ், ஆல்மண்ட் மில்க், டேட்ஸ், சின்னமன் பவுடர், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இப்போ நம்ம ஒரு ஜாரில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸை போடுறேன். அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம லேயராக போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓட்ஸோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். இதில் அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர் இருக்குது. இதில் பீட்டா குளுக்கோன் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோலாக வச்சுக்குது. முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக நான் போட போகிறது டேட்ஸை நம்ம உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை மட்டும் கட் பண்ணி போடுறோம். டேட்ஸை பற்றி சொல்ல தேவையே இல்லை, அதில் அதிகமாக அயன் சத்து இருக்குது. அடுத்தது ஸ்லைஸ் பண்ணி வச்ச பனானாஸ் ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணுறோம். சப்ஜா சீட்ஸ் இல்லைனா சியா சீட்ஸ்ன்னு கேட்டால் தருவாங்க. சியா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ் இந்த மாதிரி நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் சேர்க்க போகிறது ஆல்மண்ட் மில்க். இதில் கொலஸ்ட்ராலே கிடையாது, ஆனால் இதில் விட்டமின் இ மட்டும் அதிகமாக இருக்குது. உங்கள்கிட்ட ஆல்மண்ட் மில்க் கிடைக்கலன்னா லோ ஃபேட் மில்க் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா யோகர்ட் சேர்த்துக்கலாம். நான் இப்போது முன்னாடி போட்டதை தான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன் லேயராக. ஃபைனலாக நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸ் இதெல்லாம் போடுறோம். டாப்பிங்ஸில் நம்ம சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சின்னமன் பவுடர் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். ஃபைனலாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டு நம்ம ஒரு 4 to 5 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம எடுத்து சாப்பிடலாம். ஸோ இது உங்கள் ஓவர் நைட் ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு.